வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான நிலைமையை முன்னிட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நாமல் வலியுறுத்தல். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மூழ்கிய ஈரானிய கடற்படை கப்பல் காலி துறைமுகத்தில் தங்க அனுமதி கோரியிருந்ததாகவும் அதற்கு அரசாங்கம் பதிலளிக்க தவறியதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் உள்ள 29,000 இளைஞர்களின் பாதுகாப்பு உறுதி. இஸ்ரேலிய ஈரானிய அமைச்சர்களுடன் விஜித ஹேரத் உரையாடல். அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர கேள்வி. தொடர்பது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றமான நிலைமையை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பதிவின் மூலம் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, அண்மைய நாட்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கட்டடங்கள், வர்த்தக வளாகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் திரளும் இடங்களை இலக்காக கொண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்களின் காரணமாக பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக நடைபெறும் தாக்குதல்களால் அந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் கடும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் பாதுகாப்பான இடங்களை தேடி அலைவதற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எந்த ஒரு போர் நடவடிக்கையிலும் பொதுமக்களின் இலக்காக மாறக்கூடாது என்பது தம்முடைய உறுதியான நிலைப்பாடாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், மத்திய கிழக்கு போர் பாதிப்பை எதிர்கொண்டு வரும் நாடுகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் தொழிலில் ஈடுபட்டு வருவதால் அந்த பிராந்தியத்தில் நிலவும் அமைதி இலங்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும் என்றும் அங்கு வசிக்கும் இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமானது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, இலங்கையில் ஆயிரக்கணக்கானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக தமது உறவுகள் ஒரு நாள் திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு போராட்டங்களில் ஈடுபட்டு காத்திருக்கின்றார்கள் என்று கூறினார். ஆனால் காணாமல் போன அந்த உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து இதுவரை நாட்டில் தெளிவான பதில் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நீதி கோரி பல ஆண்டுகளாக போராட்டங்களில் ஈடுபட்ட குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்கள் மற்றும் தந்தையர்கள் உட்பட சுமார் 240 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யுத்த காலத்தில் தமது கணவர்களை அல்லது பிள்ளைகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பெண்கள் மற்றும் தாய்மார்கள் பலர் இன்று வரை அவர்களின் நிலைமை குறித்து பதில் இல்லாமல் துன்பத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அந்த குடும்பங்களுக்கு அரசு என்ன பதில் வழங்கப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதனோடு செஞ்சோலி தாக்குதல் சம்பவத்தில் பல பெண் குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் அந்த சம்பவத்திற்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். எனவே இந்த விடயங்களில் உரிய கவனம் செலுத்தி குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் பின்னர் மூழ்கியதாக கூறப்படும் ஈரானிய கடற்படை கப்பல் காலி துறைமுகத்தில் தங்க அனுமதி கோரியிருந்ததாகவும் அதற்கு அரசாங்கம் தகுந்த நேரத்தில் பதிலளிக்க தவறியதாகவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மேலும் குறித்த ஈரானிய கப்பலுக்கு காலி துறைமுகத்தில் நுழைந்து நிறுத்துவதற்கு அனுமதி வழங்குவதில் சுமார் 11 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவரது விளக்கத்தின்படி இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியை முடித்து திரும்பிய ஈரானிய கப்பல் வளைகுடா பிராந்தியத்தின் வழியாக பயணம் செய்ய முற்பட்ட போது அங்கு அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இருந்ததனால் அந்த வழியை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் கப்பல் தனது பயணத்தை மாற்றி இலங்கை நோக்கி நகர்ந்து காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த இடத்தில் சுமார் 11 மணி நேரம் தங்கியிருந்த கப்பல் காலி துறைமுகத்தின் நுழைய இலங்கை அரசாங்கத்திடம் அனுமதி கோரியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த 11 மணி நேர தாமதத்துக்கு பின்னர் குறித்த தகவல் அமெரிக்க படைகளுக்கு சென்றதாகவும் அதன் பின்னர் வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் அந்த இடத்திற்கு வந்து ஈரானிய கப்பலை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை எடுத்து காட்டிய அவர், கப்பல் இலங்கை கடற்பரப்பை அண்மித்து 11 மணி நேரம் கடந்த பின்னரும் அதற்கு துறைமுக அனுமதி வழங்கப்படாததற்கான காரணத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலைமையில் இஸ்ரேலில் வாழ்ந்து வரும் இலங்கையர்களின் நிலைமை குறித்து அவர் இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் கிதியோன் சாருடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடியதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக அமைச்சர் விஜிதஹேர தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் இலங்கையர்களின் பாதுகாப்பும் நலனும் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இஸ்ரேலில் வசிக்கும் சுமார் 29,000 மேற்பட்ட இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் அவர்களின் நலன்கள் குறித்து இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சருடன் விரிவாக விசாரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அதிகரித்து வரும் போர் பதற்றம் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டுள்ளது. இந்த சூழலை தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருக்கு இடையில் தொலைபேசி வழி உரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த உரையாடலின் போது பிராந்தியத்தில் உருவாகியுள்ள பதற்ற நிலைமையை தணிக்க ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றும் மோதல்களை தவிர்த்து அமைதியான சூழலை மீண்டும் நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் முயற்சிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவி பெறும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையில் கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த கடற்பரப்பில் மேலும் ஒரு ஈரானிய கப்பல் நங்கூரமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. IRIS புஷ்கர் எனப்படும் இந்த கப்பல் டேங்கர் வகையை சேர்ந்த வானவ விநியோக கப்பலாக கருதப்படுகின்றது. குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்று மூழ்கியதாக கூறப்படும் IRIS தேனா கப்பலுக்கு தேவையான பொருட்களை வழங்கும் நோக்கில் IRIS புஷ்கர் இலங்கை கடற்பரப்பை அண்மித்துள்ளதாகவும் சில தகவல்கள் சுட்டி காட்டுகின்றன. இதற்கிடையில் அந்த கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளை கப்பலில் AIS எனப்படும் தானியங்கி அடையாள அமைப்பு தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கப்பல் இதற்கு முன்பும் பல முறை இலங்கைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இம்முறை கப்பலின் பயணம் எந்த முன்கூட்டிய திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானிய கப்பலுக்கு அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை முன்வைத்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த போது இந்திய கடற்படையில் பயிற்சிக்கு பங்கேற்பதற்காக ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்புக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை ஒரு நாடாக பல்வேறு சிக்கலான நிலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அவர் கூறினார். மேலும் 1971ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாபு பண்டாநாயக்க தலைமையிலான காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தின் அடிப்படையிலே இந்திய பெருங்கடல் அமைதி வலயமாக அறிவிக்கப்பட்டதை நினைவூட்டினார். ஆனால் தற்போது உருவாகியுள்ள சூழ்நிலை அந்த அமைதியான நிலையை சவாலுக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இலங்கையில் வாழும் முஸ்லிம் சமூகத்தினர் ஈரானை இலக்காக கொண்டு இந்த தாக்குதலுக்கு குறித்து கடும் கவலையும் ஏமாற்ற உணர்வில் உள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை இந்த சம்பவத்தில் அரசாங்கம் கண்டித்து எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா மேற்கொண்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கைக்கு எதிராக அரசாங்கம் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த விவகாரம் நாட்டை மேலும் சிக்கலான நிலைமைக்கு தள்ளுமா என்ற கேள்வி எழுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கடற்பரப்பு கரவில் தங்கியுள்ள கடற்படை கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இணங்குகின்றாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு துறைமுக அதிகாரிகளும் அரசாங்கத்திற்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கப்பலை துறைமுகத்திற்குள் அனுமதித்தால் வான்வழி தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெறும் சர்வதேச ராணுவ கண்காட்சியில் பங்கேற்ற 3 ஈரானிய கப்பல்களில் ஒன்றானது தற்போது பாணந்துறை கடற்பரப்புக்கு அப்பால் ஆழ்கடலில் தங்கியுள்ளதுடன் நேற்று மாலை முதல் கொழும்பு துறைமுகத்திலே நுழைய அனுமதி கோரி வருவதாக அவர் கூறினார். இந்த கப்பல் ராணுவ நடவடிக்கைக்காக அல்லாது தொழில்நுட்ப தேவைகளுக்காக அனுமதி கோரியுள்ளதாகவும் இலங்கை தனது அணிசேரா கொள்கையினை பாதுகாத்து வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் என்றும் விமல் வீரவங்ச வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஈரானிய கப்பல் தொடர்பான சம்பவத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடு குறித்து கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ஈரானிய கடற்படையினர் உதவி கோரி சுமார் 11 மணித்தியாலங்கள் காத்திருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் எந்த உதவியும் வழங்காதது கவலைக்குரியதாக இருப்பதாக அவர் கூறினார். உதவி வழங்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் குறைந்தது அவர்களை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தின் விளைவாக சுமார் 100 ஈரானிய கடற்படையினர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடும் ஒரு காரணமாக பார்க்கப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அந்த சம்பவம் மனிதாபிமான ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வேதனையூட்டும் ஒன்றாகும் என்றும் காதர் மஸ்தான் தமது கருத்தில் வலியுறுத்தியிருந்தார்.